வணக்கம், நான் ரேணுகா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இது ஒன்றும் இல்லைங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த சிறுதானியெல்லாம் ஆர்டர் பண்ணி என் பையன் வாங்கினார். ஏற்கனவே வாங்கியிருக்கேன், இதை யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர் பர்ஃபெக்ட்டுங்க. நம்ம பக்கத்து கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நாங்கள் இதை வாங்கிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் அரிசியெல்லாம், அந்த நெல் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் உள்ளே இருந்துச்சு. அவ்வளோ ப்ராப்பராக இல்லை, தண்ணியில் கொட்டினா அப்படியே மேலே ஒரு மாதிரி மிதங்குச்சு. இது வந்து நம்ம ப்ராப்பராக சூப்பராக பெர்ஃபெக்டாக இருக்குது. ஜவ்வரிசி, சின்ன ஜவ்வரிசி, அப்புறம் இது வேர்க்கடலை, உளுந்து, துவரம் பருப்புங்க. மற்ற ஐட்டம் ஃபுல்லாகவே இந்த குதிராவளி, திணை, சாமை சொல்லுவாங்கள்ல, ரெண்டு அது வாங்கியிருக்கேன். மொத்தம் 9 ஐட்டம் இருக்குது. மொத்தம் 9 ஐட்டமும் நான் கணக்கு பண்ணால் அதில் போட்டிருக்க ரேட்டு வந்து 1190 வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நான் காசு கொடுத்தோன்னது வந்து 640 ரூபா, ஃப்ரீ டெலிவரி. இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்களும் இதே மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கி கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு சிறுதானியங்களை ஆட் பண்ணி இட்லி தோசையாக இருக்கட்டும், மற்ற டிஃபன் எல்லா ஐட்டமும் நீங்கள் செய்யலாம். ஏன்னா அந்த இட்லி தோசையே போர் அடித்து போதுங்க. அதனால தாங்க எல்லா சுகர்லேருந்து எல்லாமே வருது. எப்போ பாரு இந்த மாவுச்சத்தையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சமாவது நம்ம தான் மாற்றிக்கணும், உணவு ஸ்டைலை மாற்றணும். எங்கள் வீட்டில் இது மாதிரி நான் எப்போவோ மாற்றிட்டு தான் இருக்கேன். செப்ரேட்டாக வந்து உளுந்து கம்பும் கேழ்வரகு நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி தான் இட்லி தோசைக்கே நான் அரைப்பேன். இல்லாட்டி மாவாக வாங்கி கலந்துப்பேன். அந்த மாவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் தனியாகவே வாங்கி ராவாகவே வாங்கி நானே வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அப்புறமேல் கிரைண்டரில் ஆட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தாங்க ரஸ்க்கு சாப்பிட முடியும். ஓகேங்களா? எல்லாமே நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஆனால் இது சிம்பிள், 5 மினிட்ஸ் தாங்க. நான் குதிராவளி பொங்கல் வைக்கிறதுக்கு சாம்பார் சாதமாக இருக்கட்டும், 10 மினிட்ஸில் சாம்பார் சாதம் நான் வச்சுருவேன். காய் மட்டும் நறுக்கிட்டா. நம்ம வந்து சாப்பாடு வந்து மற்றவங்க சாப்பிடணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதில் சத்து உருண்டைகள் மாதிரியெல்லாம் நம்ம செய்யலாம். அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன், குட்டி குட்டி வீடியோ போட்டிருக்கேன். மற்றவங்க சாப்பிடணும்னு நினப்பில் நம்ம சமைக்கணுங்க. அது நம்ம ஒரு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரணும், மனதுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிடணும்னு ஒரு எண்ணத்தில் சமைக்கணும். ஓகேங்களா? சரி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்களும் வாங்கிட்டு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்கள் வீட்டில் நீங்களும் முயற்சி பண்ணலாம். நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ. தூதுவளையல அரைச்சி தொண்டையில் தான் நினச்சி மாமங்கிட்ட பேச போகிற மணிக்கணக்கா, துண்டாமணி வேலுக்கு தூண்டி விட்டு எறிய விட்டு ஓ முகத்தை பார்க்க போகிற நாள் கணக்கா, இந்த சந்திரன் நிறனும் மாமே வந்த எந்திரிச்சு நிற்கணும், நான் காத்தாகி ஊத்தாகி மாமனை தரவி கெட்டுக்கணும். நன 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 நன